Hello friends. ஏஐயில் so many updates are going on. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட்டு தான். ஏற்கனவே நம்ம அந்த ஏஐ பேஸ்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டூல்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். போல்ட்டு, லவபிள், ரெப்ளிட், கர்சர், வெர்சல் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து பார்த்தோம். இதில் வந்து ஒரு முக்கியமான டூல் வந்து நம்ம பார்க்கல. அதுதான் வந்து க்ளவுட் கோடுங்கிறது. ஓகே, ஆர் கிளாட் கோடுன்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. இந்த கிளாட் கோடு இந்த டூலுடைய இது வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் ஃபார் கோடிங் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு அருமையான ஒரு டூல். நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கோட் வேணுமோ அந்த கோடு வந்து இது ஜென்ரேட் பண்ணும். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபார் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இந்த கிளாட் கோடுங்கிறது. ஓகே, அப்புறம் இந்த ஜென்ரேட் பண்ணுற ப்ராம்ப்ட்டை வந்து நீங்கள் எந்த ஐடியில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. செகண்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம பார்த்த அந்த டூல்ஸில் எல்லாமே கர்சர் ஏஐ சொன்னேன் இல்லையா? கர்சர் ஏஐ வந்து ஒரு ஐடிஇ நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த ஐடி வந்து நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒரு கோட் டெவலப் பண்ணி டீபக் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த ஐடி வந்து நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு அப்ளிகேஷன் மாதிரி. ஸோ கர்சருக்கும் மற்ற ஏஐ டூல்ஸு, ரெப்ளிட்டு, போல்ட்டு இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ்க்குள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த ரெப்ளிட்டு, போல்ட்டு இது எதுவுமே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் க்ரோம் ப்ரௌசரு அந்த மாதிரி ப்ரௌசர் இருந்தால் அதுலேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஈவன் நீங்கள் மொபைலில் கூட ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்து நீங்கள் அந்த ப்ரௌசர்லேயே நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸு. பட் கர்சர் ஒரு ஐடியினால கண்டிப்பாக அதோடைய அட்வான்டேஜஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் ப்ரௌசரில் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். ஓகே, பட் வந்து லிமிட்டேஷன்ஸ் இருந்தாலும் ஸ்டில் யூ கேன் டெவலப் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன்ஸ் ஜஸ்ட் யூஸிங் யுவர் ப்ரௌசர். க்ரோம் ப்ரௌசர் அந்த மாதிரி ப்ரௌசர் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனே டெவலப் பண்ணிக்கலாம். இன்னொரு மேஜர் அப்டேட்டு நம்ம இந்த பார்த்த இந்த டூல்ஸ்லேயே நான் வந்து லவபிள்ங்கிற ஒரு டூல் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த எல்லா டூலுமே நான் வந்து கமெண்ட்ஸில் ஐ வில் மென்ஷன் அபவுட் ஆல் தீஸ் டூல்ஸ். நேம்ஸ் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுறேன். You can Google and find more information, or you can Google and go to the respective tools. லிங்க்ல நீ கிளிக் பண்ணி போய்க்கலாம். சரியா? கூகுள் சர்ச் பண்ணி. இந்த லவபிளில் ஒரு மேஜர் அப்டேட் என்ன அப்படின்னா, லவபிள் வந்து தே ஹாவ் இன்ட்ரடியூஸ் சம்திங் கால் லவபிள் க்ளவுட் அண்ட் லவபிள் ஏஐ. இந்த லவபிள் க்ளவுடு, லவபிள் ஏஐ இருக்குல்ல என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் வந்து தனியாக டேட்டா பேஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் கோடை எழுதும்போதே when you are creating code, actually you are not even going to create a code, you are going to do only prompting இல்லையா? அந்த ப்ராம்ப்டிங் பண்ணி நீங்கள் கோடு க்ரியேட் பண்ணதில்ல, அப்போவே அது வந்து டேட்டா பேஸையும் அதுவே க்ரியேட் பண்ணிடுது. அவங்களுடைய க்ளவுட்லேயே டேட்டா பேஸையும் அது க்ரியேட் பண்ணிடுது. ஸோ நீங்கள் செப்பரேட்டாக ஒரு டேட்டா பேஸு, ஒரு பேக்கெண்டு அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. இட் வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். இது வந்து ஒரு மேஜர் அப்டேட். இது ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு மேஜர் அப்டேட் இது. அதே மாதிரி ஏஐ வந்து நீங்கள் அதில் உங்களுடைய அப்ளிகேஷனில் ஏஐ டூல் ஏதாவது, ஏஐ சேட் ஏதாவது நீங்கள் இன்டெகிரேட் பண்ணணும்னா, அது தனியாக வந்து மேனுவலாக வந்து ஏபிஐலாம் எதுவும் எழுத தேவையில்ல. அதுலேயே ஏஐ வந்து நீங்கள் ப்ராம்ப்ட் வழியாகவே ஏஐ சேட்டு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும்னா அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். வித்தவுட் ரைட்டிங் எனி எக்ஸ்டர்னல் மேனுவல் ஏபிஐஸ். ரைட்? அந்தளவுக்கு வந்து ஒரு 2 அருமையான ஃபீச்சர் வந்து லவபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் வந்து ஒரு முக்கியமான அப்டேட்ஸ். Okay, friends.